ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையே மாறும். நம்ம எல்லோரும் தினமும் யூடியூப் பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? யூடியூப்பில் நாம் வெறும் வீடியோ பார்க்க மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களும் கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியணுமா? யூடியூப்பில் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வீடியோ பாருங்கள். கோடிங் கற்றுக்கணுமா? ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் இருக்குது. AWS க்ளவுட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ், குக்கிங், ஃபிட்னஸ், ஃபோட்டோகிராஃபிஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எந்த ஸ்கில் கற்றுக்கணும்னாலும் யூடியூப்பில் கண்டென்ட் இருக்குது. ஆனால் இங்கு தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. வீடியோ பார்த்துட்டு மட்டும் இருந்தால் ஸ்கில் வராது. ஒரு வீடியோ பார்த்துக்குன்னு அதில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்களே அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணுமா? ஒரு இங்கிலீஷ் வீடியோ பார்த்துட்டு அதில் பேசுகிற சென்டென்ஸை நீங்களே சத்தமாக பேசி பழகுங்க. கோடிங் கற்றுக்கணுமா? வீடியோ பார்த்துட்டு கோடிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணாமல் நீங்களே டைப் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்கள் உண்மையான லேர்னிங். இன்னொரு முக்கியமான விஷயம், யூடியூப் நமக்கு கற்றுக் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, நாம் கற்றுக் கொடுக்கும் பிளாட்ஃபார்மும் கூட. உங்களுக்கு ஒரு ஸ்கில் தெரிஞ்சிருந்தால் அதை மற்றவங்களுக்கு ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணலாம். முதல்ல கேமரா குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்பென்சிவ் கேமரா தேவையில்லை. உங்கள் மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். முதல்ல 30 செகண்ட் வீடியோ போடுங்க. அடுத்து 1 மினிட், அடுத்துக்கப்புறம் 2 மினிட் போடுங்க. தொடர்ந்து வீடியோ க்ரியேட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில், எடிட்டிங் ஸ்கில், ப்ரெசன்டேஷன் ஸ்கில் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு நாள் 100 வியூஸ் வரலாம், ஒரு நாள் 1000 வியூஸ் வரலாம். ஒரு வீடியோ எதிர்பாராத அளவுக்கு வைரலாகவும் ஆகலாம். ஆனால் வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லணுன்னா, அது மற்றவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும். உடனே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே கன்சிஸ்டன்சின்ற ஒரு வார்த்தை இருந்தாலே நமக்கு நம்மளோட வீடியோ எங்கேயே கொண்டுட்டு போயிடும். லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு நாள் பார்ப்பீங்க உங்கள் யூடியூபோட சேனலை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இப்போ தெரியாது. ஒரு 1 இயர் ஆகலாம், 2 இயர் ஆகலாம். பட்டு நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு சேனலை இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கும் அது தெரிய வரும், மற்றவங்களுக்கும் தெரியும். தேங்க்யூ. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் உங்களுடைய நாலேஜை உங்களுக்குள்ளேயே வைத்து கொள்ளாதீங்க. ஒரு வீடியோவாக மாற்றி உலகத்தோடு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பை சரியாக பயன்படுத்தினால் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லாமல் அது ஒரு ஃப்ரீ கிளாஸ் ரூம், ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிளாட்ஃபார்ம். ஸோ லேர்ன், ப்ராக்டிஸ், க்ரியேட், ஷேர், க்ரோ. இதை மட்டும், இந்த வேர்டிங்கை மட்டும் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. லேர்ன், ப்ராக்டிஸ், க்ரியேட், ஷேர், க்ரோ. அதுதான் யூடியூப்போட தாரக மந்திரம். நீங்களும் யூடியூப்பில் ஆரம்பிக்கணும்னா நினச்சிங்கன்னா இன்றைக்கு உங்கள் முதல் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லதை மட்டும் ஷேர் பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணுங்கள். இன்னும் இது போல் யூஸ்ஃபுல் கண்டென்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. தேங்க்யூ.